போட்டித் தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ஆடியோக்களும் இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தும். அது மட்டுமின்றி உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும் என்று எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்னைக்கு ஒரு வாசகத்தோட நம்ம ஆடியோவை பார்க்கலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்ற கண்ணதாசன் அவர்களின் வாசகத்திற்கு இணங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி நம்மை ஒளிர்கின்ற வழியை காண்பிக்கக்கூடியது கல்வி ஒன்றுதான். இந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டோமானால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு வேதனை அளிக்காது. அது மட்டுமின்றி நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்ந்த இடத்தில் வைக்கும் என்று கூறி இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஆடியோ வகுப்பானது அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்ப்போம். திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தவர்கள் யார்? விடை சீனர்கள். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? விடை சீனர்கள். புவியில் காணப்படும் நன்னீரின் அளவு என்ன? விடை 3%. நீரில் மூலக்கூறு வாய்ப்பாடு எது? விடை H2O. உலக நீர் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை மார்ச் 22. உலகில் உள்ள மொத்த நீரில் உப்பு நீரின் அளவு என்ன? விடை 97%. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? விடை பிச்சாவரம். நவீன வேதியியலில் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார்? விடை லாவாய்ச்சியர். நீர் சுழற்சியினை எவ்வாறு அழைப்பர்? விடை ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்றும் அழைப்பர். இயற்கை நிறங்காட்டி என்று அழைக்கப்படுவது எது? விடை மஞ்சள் நிறம். வெங்காயத்தை நறுக்கும்போது கண்ணில் எரிச்சல், கண்ணீர் வருவதற்கு காரணம் என்ன? விடை புரோப்பைன் தயால் எஸ் ஆக்சைடு. உழவனின் நண்பன் மற்றும் விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? விடை மண்புழு. சிமெண்டை முதலில் யார் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? விடை பார்த்தீங்கன்னா ஜோசப் ஆஸ்பிரின் 1824 இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கண்டுபிடித்தார். சிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன? விடை கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? விடை CaSO4 2H2O. எப்சம் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட். பீனல் என்பது என்ன? விடை கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? விடை ஸ்டார்ச். பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுவது எது? விடை சிப்சம். சிமெண்டில் சிப்சம் சேர்ப்பதற்கு காரணம் என்ன? விடை கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்துகிறது.
நுகர்வோர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? விடை பிறர் சார்பு உயிர் ஊட்டம் என்று அழைக்கப்படுகின்றனர். உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 2ஆம் இடம். உலக உணவு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 16. இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது? விடை மேற்கு வங்காளம். பின் வருவனவற்றுள் வைட்டமின் சி குறைபாட்டை போக்குவது எது? விடை நெல்லிக்காய். இந்தியாவின் தேசிய மரம் எது? விடை ஆலமரம். நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்டை மறக்காமல் தெரியுங்க.